ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டைப்பயிறு இருக்குது இல்லையா, ப்ரௌன் கலர் தட்டைப்பயிறு, இதை வந்து பிரியாணி, அதுக்கப்புறம் இது சும்மா கொஞ்சம் ரைஸும், இது நீங்கள் ப்ரோட்டீன் உள்ளே சேர்க்கணும் அப்படின்னா எல்லாமே இதில் ஸ்ட்ரென்த் எல்லாமே சேர்ந்துடும். இப்போ நீங்கள் குழந்தைங்க ஏதாவது ஒன்று சாப்பிடல ஸ்நாக்ஸ் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக சுண்டெல்லாம் சாப்பிடாமல் இருக்காதா இருந்தால் சாப்பாட்டில் போட்டிங்கன்னா பிரியாணி மாதிரி சாப்பிட்ருவாங்க அவங்க. ஸோ 2 பேருக்கும் லன்ச் வந்து தட்டைப்பயிறு பிரியாணி வச்சாச்சு. அப்புறம் முட்டை எனக்கு இங்கே, அதுக்கப்புறம் குக்கும்பர் ஆனியன் போட்ட ரைத்தா, அப்புறம் சாலட் அது வச்சுருக்கேன். மூடி எடுத்துட்டேன் சார். அதுக்கப்புறம் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு ஆரஞ்ச், அதுக்கப்புறம் மேங்கோ, அப்புறம் பையனுக்கு வந்து மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து நட்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட்லாம் நடக்கிறது அப்படின்றதால ப்ராக்டிஸ்லாம் போகிறதுனால ஸோ அங்கே தனியாக ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது கண்டிப்பாக கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான். இன்னையோட லஞ்ச் பாக்ஸ் வந்து தட்டைப்பயிறு, எக்கு, ஃப்ரூட்ஸு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. மார்னிங் டிஃபன் வந்து அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மில்லட் பொங்கல் அண்ட் தேங்காய் சட்னி, கோகோனட் சட்னி. அதுக்கப்புறம் இதில் கோகோனட் தமிழில் என்ன? தமிழில் என்ன? தேங்காவா? தேங்காய்க்கு இங்கிலீஷில் என்ன? ஸோ தேங்காய் சட்னி, மில்லட் பொங்கல், ஜீரகம், இஞ்சி தட்டி போட்டு, உப்பு. ஸோ மில்லட் இதெல்லாமே ஒரே குக்கரில் போட்டு எடுத்திங்க அப்படின்னா மில்லட் பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் மார்னிங் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்போஸ் யூடியூப்பை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமை பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.